ஹலோ கிரிப்டோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான விஷயம் ஒன்று சொல்ல போறேன். அதுதான் NFT. NFT பத்தி தெரியாது, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்டா உங்களுக்கானதான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, ஓகே. இப்ப விஷயத்துக்கு வரும். NFT என்ன? NFT என்னண்டா மீனிங் நான் ஃபண்டிபிள் டோக்கன். இது ஒரு டிஜிட்டல் அசெட், காப்பி பண்ண முடியாத, ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு யூனிக்கான அசெட் என்று சொல்லுவோம். சரியா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வேண்டாம், நம்ம ஃபேமஸான ஒரு ஃபுட்பால் பிளேயர் எடுப்போம். நம்மளோட ரொனால்டோ எடுத்தோம்னா, ரொனால்டோன்னு சொன்னா ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்ல வந்து போட்டு இருக்கிற அந்த டிஷர்ட் இருக்கு தானே, அந்த டிஷர்ட்டை கலட்டி அதுல சிக்னேச்சர் வச்சு ஒரு தடவை கொடுக்கும். சரியா? இப்ப அவருக்கு கொடுத்த அந்த டிஷர்ட்டை உங்களுக்கு தரான்னு வச்சுக்கோங்களேன். சரியா? உங்களுக்கு தர அந்த டிஷர்ட்டை வந்து நீங்க வந்து வெளுவான ஒரு பிரைஸுக்கு வந்து நல்ல பிரைஸுக்கு வந்து விற்கிறீங்க. சரியா? இங்க வந்து உங்கள்கிட்ட பிசிக்கலா அந்த ப்ராடக்ட் இருக்கு. சரியா? ஏன்னா அவர், அதாவது ரொனால்டோ சைன் வச்ச அவர் போட்டு இருந்த யூனிக்கான ஒரிஜினல் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்கு. இப்ப இதை வந்து காப்பி பண்ண இயலுமா? யாராவது அவர் போட்ட மாதிரி அதே டிஷர்ட் வந்து எடுக்கலுமா? அவர் போட்ட நீங்க வச்சிருக்கிற டிஷர்ட் எடுக்கலுமா? யாராவது எடுக்கல. இங்க வந்து நான் சொன்ன மாதிரி காப்பி பண்ண முடியாத, ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு யூனிக்கான அசெட் தான் இந்த NFT சொல்றது. சரியா? இப்ப இதுவே அவர் என்ன செய்யறாருன்னா, அங்க நடக்கிற அந்த மேட்ச்ல வந்து ஒரு சூப்பரான ஷாட் தான் கோல் அடிக்க. சரியா? இப்படி கோல் வந்து அடிக்கிற அந்த டைம்ல நீங்க வந்து என்ன செய்யறீங்கன்னா வீடியோ எடுக்கிறீங்க. அந்த ஷாட் வந்து உங்களோட வீடியோ வியூக்கு வந்து நல்ல ஒரு வியூவை தரும். அப்ப இதை வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா, சோசியல் மீடியாவிலயோ இதுலயே வந்து அப்லோட் பண்றீங்க. உங்களுக்கு நல்ல ரீச்சும் வியூஸும் கிடைக்கும். சரியா? இப்ப நீங்க எடுத்த வீடியோ, நீங்க தான் இதுக்கு உரிமையாளர். நீங்க எடுத்த இந்த வீடியோ வேற யாரும் யூஸ் பண்ணாங்களா, காப்பிரைட் இஷ்யூ கூட நீங்க வந்து கிளைம் பண்ணலாம். அப்ப இது மாதிரி தான் NFTயும் யூனிக்காக டிஜிட்டல்ல இருக்கு. சரியா? சிம்பிளா சொல்லணும்டா, எந்த ஒரு பொருளை ரீப்ளேஸ் பண்ண முடியாதோ அதுதான் நான் ஃபண்டிபிள் என்று சொல்லுவோம். அப்ப டோக்கன்டா என்ன? இங்க என்னது சொல்றாங்க சொன்னா, ப்ரூஃப் ஆஃப் ஓனர்ஷிப்பை சொல்றாங்க. அதாவது நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்களா, பிசிக்கலா அதுக்கு டாக்குமெண்ட் அது இதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஓனர்ஷிப் ப்ரூஃப் ஒன்று இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க பைக் ஒன்று வாங்குறீங்களா, பைக் வாங்குறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். அதாவது உங்கள்கிட்ட இது பிசிக்கலா இருக்கும். பட் ஆன்லைன்ல ப்ரூஃப் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து நீங்க செல்றது டோக்கனை தான் செல்லுவோம். இது டிஜிட்டல் ஃபார்ம்ல இருக்கும். இந்த டிஜிட்டல் ப்ரூஃப் ஆஃப் ஓனர்ஷிப் எல்லாமே எங்க ஸ்டோர் ஆகும் என்று பார்த்தோம்னா, இங்கதான் இவங்க பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றாங்க. பிளாக் செயின் டெக்னாலஜி என்னன்னு ஆல்ரெடியே பழைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன். வேணுமெண்டா அவங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னொரு வீடியோ தனியாவே பிளாக் செயின் என்னன்னு பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ சிம்பிளா பிளாக் செயின் டெக்னாலஜி என்னன்னு சொல்றேன். எக்ஸ் அண்ட் ஒய் என்று ரெண்டு பேரும் இருக்காங்க. எக்ஸ் என்றவர் ஒய் என்றவருக்கு ஆன்லைன் மூலமா மணி அனுப்புறாருண்டா, எக்ஸ் என்றவருடைய பேங்க்ல அந்த ஆன்லைன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா, எக்ஸ் என்றவருடைய பேங்க்ல அக்கௌண்ட்ல மணி இருக்கான்னு செக் பண்ணும். அதுக்கப்புறம் ஒய்ங்கிறவருடைய பேங்க்ல அக்கௌண்ட் டீடைல்ஸ் சரியானு செக் பண்ணும். அதுக்கு பிறகு ஆன்லைன் மூலமா நடக்கும். அப்ப இப்படி நடக்கிற டிரான்சாக்சன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எங்க சேவ் ஆகும்? பேங்க்ல சேவ் ஆகும். இப்ப இங்க பார்த்தோம்னா எக்ஸ் ஒய் என்ற ரெண்டு பேருக்கு இடையில அந்த பேங்கை தூக்கி போட்டு டிரெக்டா டிரான்சாக்சன் பண்ணலாம் பண்ணலாம். அந்த இடத்துலதான் நாம பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ண போறோம். பிளாக் செயின் மூலமா டிரான்சாக்சன் ஆகிற ரெக்கார்ட் எல்லாமே எங்க ரெக்கார்ட் ஆகும்? பிளாக் செயின்ல ரெக்கார்ட் ஆகும். இப்படி எல்லா டிரான்சாக்சனுக்கும் ஒவ்வொரு ரெக்கார்டும் ஒவ்வொரு டிரான்சாக்சன் ஹிஸ்டரியும் இருக்கிறதால இது வந்து மோர் செக்யூராகவும் மோர் சேஃபாகவும் வந்து. ஸோ இந்த கான்செப்டை தான் அவங்க NFTலையும் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி டிஜிட்டல் அசெட்டை, அதாவது இந்த வீடியோ, ஆர்ட்ஸ், அதே மாதிரி போட்டோஸ் இதெல்லாம் நாம வாங்கலாமான்னு கேட்டா, ஓகேவான்னு கேட்டா, நான் சொல்ல போறது சிம்பிள். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன செய்யுங்கன்னா, NFT என்னன்னு விளங்கணும். அதுக்கு பிறகு பிளாக் செயின் என்னன்னு விளங்கும். அதுக்கு நீங்க டெக்னாலஜி விளங்கும். சரி, அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம்னா, இதை வாங்கலாமா இல்லையான்னு, இதுக்குள்ள இந்த NFTக்குள்ள வரலாமா இல்லையான்னு நீங்க யோசிச்சுட்டு அதுக்கு பிறகு வரது பெட்டரா இருக்கும். சரி, இப்ப நாம NFT மார்க்கெட் பிளேஸ் பத்தி பார்ப்போம். NFT மார்க்கெட் பிளேஸ் என்னண்டா, இது கிரிப்டோல எப்படி வைக்காம eBay மாதிரி வைக்காம. eBayல இருக்கு தெரியுதானே, eBayல வந்து நீங்க உங்கள்கிட்ட இருக்க சாமானை வந்து விற்கலாம். அங்க ரெண்டு உங்கள்கிட்ட அந்த சாமானை வந்து வாங்குறது.
அதே கான்செப்ட் தான் நீங்க OpenSea என்ற ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த OpenSea என்ற வெப்சைட் என்ன செய்யலாம் சொன்னா உங்கள்ட்ட இருக்க வீடியோ போட்டோஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து செய்யலாம் சொன்னா OpenSea என்ற இடத்துல NFT மூலமா அந்த உங்களுக்கு NFT வந்து விற்கலாம். சரியா? அதே மாதிரி பிளர்ன்ற ஒரு வெப்சைட் இருக்கு. இது வந்து ப்ரோ ரைடர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மேஜிக் ஏடன் என்ற ஒரு வெப்சைட் இருக்கு. மேஜிக் ஏடன்ன்றது NFTக்கு ஒரு ஃபேமஸ் ஆன ஒரு சைட். சரியா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரொனால்டோ அந்த கோல் அடிக்க வீடியோ தானே அதை நீங்க தான் எடுக்கிறீங்க. நீங்க தான் உங்களோட போன்ல மூலியமோ இல்லை கேமரா மூலியமோ கேப்சர் பண்றீங்க. இப்படி அந்த எடுத்த வீடியோவை OpenSea என்ற சைட்ல வந்து நீங்க போடுறீங்க. ரொனால்டோட ஒரு பிக் ஃபேன் என்ன செய்யறான்னு சொன்னா அதை ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்குறான். இப்ப இங்க ஓனர்ஷிப் ப்ரூஃப் வந்து மாறப்போகுது. அதாவது பிளாக் செயின்ல இருக்க ஓனர் வந்து உங்களோட பேர் இருக்குன்னு சொன்னா இப்ப மாறப்போகுது. இன்னொருத்தர் உங்கள்ட்ட வந்து வாங்குற அந்த ஃபேன் நேமாக மாறப்போகுது. உங்களோட டிரான்சாக்சன் ஹிஸ்டரி மாறப்போகுது. எப்படின்னு உங்கள்ட்ட இருந்து அவர் வாங்குறாரு, யார்கிட்ட இருந்து யார் வாங்குறாரு, எப்ப வாங்குறாரு, இப்ப ஓனர் யாரு என்று சொல்லி எல்லாமே அங்க ரெக்கார்ட் ஆகும். இந்த வீடியோவில் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னா கொஞ்சம் அகாடமியோட டச்ல